வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 6 இன்ச் போரு. 6 இன்ச் போர் வந்து 450 அடி போட்டது. இது வந்து போட்டப்போ தண்ணி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. அந்த உப்பு தண்ணியாக மாறினதுனால அந்த போரை வந்து அதோட பைப்பை வந்து வெளியில் எடுக்க போகிறோம். அதோட இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து சிடி பைப்பு போட்டிருக்காங்க. இந்த பைப்பு வந்து ஒரு பைப்பு புதுசு வாங்க போனோம்னா நெருக்கி 2500லேருந்து 3000 வரும். இது நம்ம பிடுங்கிட்டால் பைப்பு சேஃப்டியாக வந்துடும். ஆனால் 450 அடியில் பார்த்திங்கன்னா 450 அடி வருமாங்கிறது சொல்ல முடியாது. எந்த இடத்துல பைப்பு வீக்காக இருக்கோ அதோட கட் ஆகிட்டு வந்துடும். அதனால் அந்த பைப்பை பிடுங்கிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அதோட செட்டு. இதைத்தான் நிமிந்துக்கிட்டு இருக்கோம். இதை நிமித்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து டூல் போட்டு லாக் பண்ணி இந்த பைப்பை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த செட்டு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாம் நிமித்தியாச்சு. பைப்பு பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டோட செட்டோட பைப்பு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, ரொம்ப ஹெவியான பைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 25 டன் லோடு கிட்ட இந்த பைப்பு வந்து நம்ம பைப்பை பிடுங்கையில் வரும். ஏன்னா இது வந்து நம்ம உப்பு தண்ணீர் போகிறனால 450 அடியில் ஒரு 200 அடி கூழாங்கல் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கழிவுருண்டை தான் போட்டிருப்போம். இதுதான் அதுக்குள்ளே விட போகிற மரக்கட்டை லாக்கு. இதை தான் நம்ம உள்ளே விட்டு கீழே லாக் பண்ணுவோம். போரை சுற்றி கொஞ்சம் ஈரப்பதத்துக்காக கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்டையை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இப்போ ஒரு 120லேருந்து 130 அடிக்குள்ளே அந்த கட்டையை வந்து நம்ம போட்டு லாக் போடுவோம். நம்ம லாக் போடுறதுக்கு எப்படின்னா, இந்த கட்டையை வந்து இரும்பு ராடு, ஃபுல் அண்ட் ஃபுல் ராடு தான். ராடை வந்து உள்ளே இறக்கி ஒரு 120 அடி 130 அடி வச்சுட்டு அதில் மேலே இருந்து ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, அப்புறம் வந்து இந்த மணலில் எம்சாண்ட் ஏதாச்சும் ஒன்று கொட்டி லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோடு கொடுப்போம். லோடு பார்த்திங்கன்னா இது வந்து 1/2 இன்ச்சு ரோப்பு. 1/2 இன்ச்சு ரோப்பில் 6 பிரி வர்ற மாதிரி வச்சுட்டு இது பண்ணுவோம். அப்போ தான் நம்ம சுத்தையில் நம்மளுக்கு ரொம்ப லோடு இருக்காது, பைப்புக்கு ரொம்ப அதிகப்படியான லோடு இருக்கும். அப்படி பண்ணால் தான் இந்த போர் பைப் வந்து வெளியில் வரும். இப்போ வந்து ராடு இறக்கிக்கிட்டு இருக்கோம். ராடு இறக்கி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஜல்லியும் மணலும் கொட்டுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ராடு இறக்கி முடித்தாச்சு. 130 அடி லாக் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கூழாங்கல்களை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய கூழாங்கல்ல போடுவோம். நம்ம கான்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஜல்லி தான் அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த உள்ளே கொட்டுறதை பாருங்கள். கொட்டியாச்சு. ஒரு சாக்களவுக்கு கொட்டுறோம். கொட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா திரும்ப மணல் கொஞ்சம் கொட்டுவோம். மணலுக்கு பதிலாக எம்சாண்டு பாரு இருந்துச்சு. இது எதுக்காகனா அந்த மேலே வந்து அந்த கட்டை வந்து நழுவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு வெயிட்டுக்காக இதை கொட்டுறோம். நீங்கள் கேட்கலாம், என்ன 450 அடி போருக்கு ஏன் 120 அடியில் லாக் வைக்கிறீங்க அப்படின்னு. இந்த போரில் பார்த்திங்கன்னா 80 அடியில் தண்ணி இருக்குது. அந்த கட்டை வந்து தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் கொஞ்சம் ஊறி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கும். நம்ம போடுற ஜல்லி எல்லாம் சேர்த்து ரொம்ப லாக் ஆகிக்கும். அதனால தான் நம்ம இது மாதிரி அந்த 120 அடியில் வைக்கிறோம். அதுக்கு மேலே வச்சோம்னா திரும்ப பைப்பு ஃப்ரீ ஆகிட்டு மேலே வரையில் என்னன்னா நம்ம ராடு கழட்டுறது எல்லாம் சிரமமாக இருக்கும். இதுவே போதுமான அளவு தான். 120 அடிங்கிறதே போதுமானது. பைப்பு நல்ல திக்கான பைப்பு, ட்ரூ போர் பைப்புங்கிறனால இப்போ இந்த அளவே போதுமானது. இது வந்து கொஞ்சம் திக்கான பைப்புக்கு தான் இது மாதிரி நம்ம பைப்பை பிடுங்க முடியும். லைட் வெயிட் பைப்பில் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரை பண்ணி ஆகிற செலவுக்கும் வர்ற பைப்போட காஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமாக இருக்கும். இது மாதிரி இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லாபம் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த போர் போடுறதுக்கு இந்த பைப்புகளை பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லோடு வச்சுக்கிட்டு இருக்கோம். பைப்பு வந்து இப்போ தான் லோடு ஆகுது, ஃபுல் லோடு ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா 6 பேர் வந்து அதோட ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6 பேர் சேர்ந்து சுற்றியும் அது ஒரு 1/2 இன்ச்சு அந்த இது தான் கிளம்பும். இதுதான் ஃபஸ்ட்டு பைப்பு. அதில் வந்து கிளம்பி இருக்குது. இப்போ வந்து 6 ராட்டை போட்டிருக்கோம். அதாவது 6 ரோப் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். இந்த பைப் பார்த்திங்கன்னா இன்னொரு போரில் பிடுங்கினது. இப்போ இதில் வர்றது இதுதான் முதல் பைப்பு. இது பைப் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பைப்பு வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பைப்பை எப்படி வெளியில் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். உள்ளே ராடு இருக்கும். ஃபஸ்ட்டு பைப்பை வெளியில் எடுக்கிறாங்க. இப்படியே 1 பை 1 நாங்கள் பைப்பை வெளியில் எடுப்போம். இப்போ வந்து இது எத்தனை அடியில் பிடுங்கியிருக்கு, எத்தனை அடியில் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு இதோட
நிலமை வந்து கரெக்டானது தெரியும். இப்போ இந்த பைப்பை வந்து வெளியில் எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 270 அடி இந்த போரில் இருந்து வந்துச்சு. அதுக்கு கீழே வந்து ஸ்லாட்டு பைப்பு, அந்த ஸ்லாட்டு பைப்போட கட் ஆகிட்டு தான் எங்களுக்கு வந்து பைப் வந்துச்சு. அதனால் ஃபுல் பைப் எடுக்க முடியலை. அது எந்த இடத்துல பைப் வீக்காக இருக்கோ அதோட தான் நம்மளுக்கு வரும். அதனால் நம்மளுக்கு அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு பைப்பு, சிடி பைப்பு, நல்ல திக்னஸ் உள்ளான பைப்பு அதுங்கிறனால இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கட்டை லாக் ஆன இடம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 130 அடியில் கப்ளிங்கில் லாக் ஆகிருக்கு. நம்மளும் கரெக்டாக 13 ராட் தான் இறக்கணும். அந்த கட்டையை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பைப்பை ரிமூவ் பண்ணுவோம். இது மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். போர் சம்மந்தமான அனைத்து வேலைகளும் செய்து தரப்படும். விவசாய வேலையும் செய்து தரப்படும். அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தமான பைப்லைன், போரு, மோட்ரு இது சம்மந்தமாக உங்களுக்கு தேவைனாலும் எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம். தேவக்கோட்டை ஆர்கே எலக்ட்ரிக்கல்ஸ்.